வணக்கம், இது உங்கள் S2 தமிழ் ஹெல்த் டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோடையில் சரும பிரச்சனைகள் வராமல் தடுக்க சில காய்கறி ஃபேஸ் பேக்குகள். நம் அனைவருக்குமே அழகான, ஆரோக்கியமான மற்றும் பொலிவான சருமம் வேண்டுமென்றே ஆசை இருக்கும். ஆனால் இப்படி ஒரு சருமத்தை பெற வேண்டுமானால் நிறைய பணம் செலவழித்து சருமத்திற்கு பராமரிப்பு கொடுக்க வேண்டும் என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் அதுதான் இல்லை. ஒருவர் அழகாக ஜொலிக்க நினைத்தால் அதற்கு வீட்டில் உள்ள பொருட்களே பெரிதும் உதவியாக இருக்கும். ஆம், நம் வீட்டிலேயே சருமத்தை அழகாக்கும் மற்றும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் நிறைய பொருட்கள் உள்ளன. குறிப்பாக அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் காய்கறிகளே நம் அழகை மேம்படுத்தும். அதிலும் கோடை காலம் வந்துவிட்டது. கொளுத்தும் கோடையில் எவ்வளவு சரும பிரச்சனைகளை சந்திக்கப் போகிறோம் என்றே தெரியவில்லை. ஆகவே S2 ஹெல்த் டிப்ஸின் மூலம் கோடை காலத்தில் சரும பிரச்சனைகள் வராமல் சரும அழகை மேம்படுத்தும் சில காய்கறி ஃபேஸ் பேக்குகள் குறித்து உங்களுக்காக. காய்கறி ஃபேஸ் பேக்குகள் கனிமச்சத்துக்கள், விட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தவை என்பதால் இது சருமத்தை புத்துணர்ச்சியுடனும் கருமையாகாமலும் கருவளையங்கள் ஏற்படாமலும் பிம்பிள் மற்றும் பருக்கள் வராமலும் தடுக்கும். சரி, இப்பொழுது காய்கறி ஃபேஸ் பேக்குகள் என்னவென்று பார்ப்போமா? வெள்ளரிக்காய் ஃபேஸ் பேக். இதற்கு தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காய் சாறு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன், புளித்த தயிர் 1 டேபிள் ஸ்பூன். இதை எப்படி பயன்படுத்துவது? ஒரு பவுலில் அனைத்து பொருட்களையும் போட்டு ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும். பின் அதை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி 15 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். பின்பு வெதுவெதுப்பான நீரால் முகம் மற்றும் கழுத்து பகுதியை கழுவ வேண்டும். இந்த மாஸ்க் சருமத்திற்கு மென்மைத்தன்மையை வழங்குவதோடு வறட்சியாலும் தடுக்கப்படும். உருளைக்கிழங்கு சாறு. இதற்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1, பஞ்சு உருண்டை. உருளைக்கிழங்கை துண்டுகளாக்கி அரைத்து சாறு எடுத்து அந்த சாற்றினை பஞ்சுருண்டை பயன்படுத்தி முகம், கை, கழுத்து பகுதியில் தடவ வேண்டும். 15 முதல் 20 நிமிடம் கழித்து நீரால் கழுவ வேண்டும். இப்படி தினமும் செய்து வந்தால் சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் முழுமையாக நீக்கி சருமம் கருமையாவது தடுக்கப்படும். தக்காளி ஃபேஸ் பேக். இதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 1, தண்ணீர் 1 கப். தக்காளியை வெட்டி அரைத்துக்கொண்டு பின் அதை முகத்தில் தடவி 15 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். பின்பு குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவ வேண்டும். இப்படி கோடையில் தினமும் செய்து வந்தால் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம். கேரட் ஃபேஸ் பேக். இதற்கு தேவையான பொருட்கள்: கேரட் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை. ஒரு பவுலில் அனைத்து பொருட்களையும் போட்டு நன்கு கலந்து கொள்ள வேண்டும். பின் இந்த கலவையை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி 20 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். அதன் பின் நீரால் முகத்தை கழுவ வேண்டும். வெங்காய ஃபேஸ் பேக். இதற்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 1, பஞ்சு உருண்டை சிறிது, தண்ணீர். வெங்காயத்தை சிறு துண்டுகளாக்கி அரைத்து பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும். பின் அதை வடிகட்டி சாற்றினை எடுத்துக்கொண்டு பின்பு அந்த பஞ்சுருண்டை பயன்படுத்தி அந்த சாற்றினை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி 15 முதல் 20 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். இறுதியில் நீரால் முகத்தை கழுவ வேண்டும். இப்படி வாரத்திற்கு 2 முதல் 3 முறை செய்து வந்தால் நல்ல மாற்றத்தை காணலாம். பீட்ரூட் ஃபேஸ் பேக். இதற்கு தேவையான பொருட்கள்: பீட்ரூட் ஜூஸ் 4 டீஸ்பூன், தயிர் 3 டேபிள் ஸ்பூன். ஒரு பவுலில் பீட்ரூட் ஜூஸ் மற்றும் தயிர் சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும். பின் அந்த கலவையை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவ வேண்டும். 25 நிமிடம் கழித்து நீரால் முகத்தை கழுவ வேண்டும். இப்படி தினமும் செய்து வந்தால் சரும நிறம் அதிகரிக்கும். இதில் கூறியுள்ள அனைத்து டிப்ஸுகளையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பது இல்லை. வாரத்திற்கு ஒரு ஃபேஸ் பேக் என்றும் கூட பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.